அம்மா 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 எங்க குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. இது குழந்தை இல்ல, செத்துருச்சு, புதைச்சிடலாம். இது ஏன் குழந்தை, இதை நான் புதைக்க விட மாட்டேன். அந்த கோயில் ஐயா, என் குழந்தைய காப்பாத்துங்க. அவன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். ஏன் கிழவி, இது குழந்தையே இல்ல, இதை இப்பவே புதைச்சிருக்க. இதுதான் நானும் சொல்றேன், நம்ப மாட்டாங்க. இல்லனா உங்களுக்கு பெரிய பிரச்சனையே வரும். இது பிள்ளை இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஓ பக்கத்துல பாரு. இதா 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 தூங்குறது போதும், அப்பாயின்மெண்ட் வந்தாச்சு. பவி, ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த கனவுல ஒரு சாமியார் சொல்றாரு, என் வயிற்றுல ஏதோ ஒன்று கெட்டதா வளருதுன்னு. நானே வீட்டை விட்டு தனியா வந்துட்டுமே, இனிமே எப்படி சர்வை பண்ண போறேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. போடா. பவி, அப்பா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. உன்னை வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அப்புறம் வெளியே போய் எந்த வேலையும் செய்ய கூட விட மாட்டாங்க. அதனாலதான் நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. உன்னை தனியா விட எனக்கு மனசு இல்லை. அடுத்த 3 மாசத்துல உனக்கும் எனக்கும் ரிஜிஸ்டர். இந்த உண்மையை அப்படியே நீ போலீஸ்ல சொல்லு. இந்த இடத்த பார்த்தாலே பயமா தான் இருக்கு. சிங்கம் பக்கத்துல இருக்கு, உனக்கு என்ன பயம்?
ஏதாச்சும் சொல்லிட போறேன். நாயை பார்த்தாலே ஓடுவேன். சிங்கம் வேட்டையாடுறப்ப காடி பண்ணி கிடக்கணும். இவன் ஒருத்தன் பேக் பிடி. கீர்த்தரினும் ஒரு மொக்க ஜோக்கு ஒன்று இருக்கு, சொல்றேன் கேக்குறியா? சொல்லு. பூக்கும் பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? நீ அதாவது வச்சிருவ, நீயே சொல்லு. சரி கேத்துறேன். பூ வாடிடும், பொண்ணு ஓடிடும். லைட் லைட் லைட். ஐ அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கே. இவன் பேக்ல நல்லா இருக்கு, இவ்வளவு வெட்டா இருக்கு. நையே உன் பேக் அந்த ரூம்ல வைக்கிறான். ஏய் பேக் ஒழுங்கா வை, நீ எருமை. சிங்காரி சிஸ்டர், என்னதான் இருந்தாலும் நமக்கு வயசு இப்பதான் 24. நாம இன்னும் சின்ன பிள்ளைங்க தான். ஓ 24 வயசு ஆயும் நீ இன்னும் சின்ன பையனா? ஆஃப்கோர்ஸ். ஓ சரி, உனக்கு இந்த ரூம், எனக்கு அந்த ரூம், நம்ம 2 பேரும் தனித்தனியா பிடிப்போம். ஓகே, கொத்திட்டு போ, எனக்கு தெரியும். என்ன பொசுக்குன்னு ஓகே சொல்லிட்டா? சரிப்போம். நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நான் என்ன தெரிந்தேன். பவி, 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 பவி.
பவி 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 கோ போற பவி இங்கேயே தூங்குது. கீதா கீதா, டேய் பேபிமா, மொனிங்டா, இன்னும் உள்ள தூங்காம வெளியே தூங்குறீங்க? அதுவும் சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே அவ்வளவு பக்தியோ? ராத்திரி எவ்வளோ நேரம் ரூம் கதவு தட்டுன்னு தெரியுமா? ஆமாவா? ஏன்? பவி நேற்று ராத்திரி குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சு. குழந்தையா? அதுவும் அம்மா அம்மான்னு சொன்னியா இருந்துச்சு. ரொம்ப பயமா இருக்கு பவி. இனிமே நீயும் என் ரூம்லேயே தூங்க. ஏய், நோ 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 நோ, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நான் என்ன என் ரூமை லாக் பண்ணாம தூங்குறேன், ஓகேயா? நீ அப்படியே ஓவரா பண்ணுவ. உன்கிட்ட சொன்ன மாதிரி கட்டுப்பா. ஹலோ ஐயா, நான் கீதா அப்பா பேசுறேன். பேசுங்க. நான் சொல்றது ஒழுங்கா கேட்டுக்கோ. இன்னும் ஒரு நாள்ல நீ கீதா கூட்டு வந்து வீட்டுல விடுற, இல்ல அதுக்கு அடுத்த நாள் உன் தலை இந்த பூமியில விழுவும். அங்கிள், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பெத்த பிள்ளை மேலே கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வச்சு அதுக்கு பிடிச்சதை வெளியே போய் செய்ய விடுங்க. எப்படா நம்பி விடுறது? எங்க பார்த்தாலும் ஒண்ணு மாரி சில வீணா போனது தான்டா இருக்கானுங்க. எப்படா நம்பி விடுறது? ஒரு பிள்ளைய பார்த்தாலே தப்பான இடத்துல தான் பாக்குறது. பொறுப்பா சேர்ந்துட்டு பிள்ளைங்களை அசிங்கமா பேசுறது. சே, இங்கே சில வீணா போன பையனுங்க இருக்கானுங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய நல்ல பையன்களும் இருக்கானுங்க. நம்பி இருக்கிற குடும்பத்தையும் சரி, நம்பி வந்த பிள்ளையும் சரி கைவிட்டுற மாட்டானுங்க. பாய் அங்கிள். ஐயா, என் பிள்ளை இன்னையோட என் வீட்டை விட்டு போய் 7 நாள் ஆச்சு. அவள் திரும்பவும் இங்கேயே வந்துடணும். என் பிள்ளைய பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க ஐயா. நேற்று நடந்தது கனவா இல்லை நிஜமா? கேக்கு, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இது? இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு தலை வலிக்குது, நான் போய் தூங்க போகிறேன். பவி, நீ ரூம் போகும்போது லைட் எதுவுமே அடைக்காத. குட் நைட். குட் நைட், குட் நைட். கீதா,
கீதா 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 ஐயோ எலக்ட்ரிக் வர போச்சு. கீதா பவி, என்னடா பண்ற? இல்ல ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? இல்ல ஒன்றும் இல்லை, சும்மா தான். இல்ல, உன் மூஞ்ச பார்த்தாலே சரியில்லை. என்னாச்சு? ஏய் ஒன்றும் இல்லைலா, வா போய் தூங்கலாம். என்னமோ பண்ணு போ. அவசரப்பட்டு தனியா தூங்குறோன்னு சொல்லிட்டோமோ? என்னடா, போய் தூங்கு போ. குட் நைட். சிவனேசே, உன் பிள்ளை என்ன வீட்டை விட்டு ஓடி போச்சா? சரசும் ரசத்தையும் பேசிட்டு இருந்தாங்க, உண்மையா? கீதா கிளம்பிட்டியா? கீதா ஏய் என்னடி படுத்து கிடக்குற? ஐயோ பவி, ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு வாந்தியாவே இருக்கு. என்னை கிளினிக் கூட்டிட்டு போ. ஐயோ படப்ப கிளம்பியாச்சு வர. ஏய் இப்போல்லாம் சன்லைட் எல்லாம் வெரி டூ மச்டி, அதனால தான் தலையெல்லாம் வலிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், முதல் படம் பார்க்க போவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல பவி, எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. ஆமாவா? சீக்கிரம் அந்த கோடிங் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி படத்தை கேன்சல் பண்ணிடுவோம், வா கிளினிக் போகலாம். மிஸ் கீதா ரீனா? எஸ் டாக்டர், இவங்க தான். மார்னிங் டாக்டர். யா மார்னிங். எல்லாம் நல்ல செய்தி தான். கீதா ரீனம், இப்போ தான் உங்கள் ரிப்போர்ட் வந்துச்சு, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. பிரெக்னென்ட்டா? நமக்குள்ள எதுவுமே நடக்கல, ஆனா நீ பிரெக்னெண்டா இருக்க, எப்படி? அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பவி, ஏன்டா ஒரு மாதிரி பாக்குற? கீதா
உண்மை சொல்லு, வேற யாரு கூட ஏதோ? டாக்டர் சொன்னதுலேருந்து இது உண்மையா பொய்யான்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னை தப்பா நினைப்பேன்னு நான் யோசிக்கவே இல்லை பவி. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ என்னை நம்புற நான் நினைச்சேன். ஆனா நீ என்னைய சந்தேகப்படுறல. உன்னைய எங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கல. ஆனா கீதா பிரெக்னெண்டா இருக்கு. எப்படி? ஒருவேளை கீதா சொல்ற மாதிரி பொய்யா இருக்குமோ? பவி, ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த கனவுல ஒரு சாமியார் சொல்றாரு, என் வயித்துல ஏதோ ஒண்ணு கெட்டதா வளருதுன்னு. நேத்து ராத்திரி குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சு. அதுவும் அம்மா அம்மான்னு சொல்லியா இருந்துச்சு. ரொம்ப பயமா இருக்கு. கீதா! பவி, கொஞ்ச நாளா வீட்டில் ஒரு குழந்தை ஒரு சத்தம் கேட்குது. நைட் ஆனாலே ஒரே மர்மமா இருக்கு. அப்படின்னா ஹலோ டே, உங்க வீட்டில் உள்ளவங்கலாம் காட்டுல போய் ஒரு அகோரி பார்ப்பாங்களா? அது எந்த காடு? மடையா மடையா, உன் அவள் வயிற்றுக்குள் குழந்தை எப்படி வந்தது என்று தெரியாமல் குழம்பி போய் நிக்கின்றாயா? சாமி, நான் என் பிரச்சனை என்னன்னு சொல்றது முன்னுக்கே நீங்களே சொல்லிட்டீங்க. அனைத்தும் மறந்தவன் நானடா. உன் அவளை புரிந்து கொள்ள நீ தவறை விட்டாயே மகனே. சாமி, எனக்கு எதை யோசிக்கிறது எதை யோசிக்க கூடாதுன்னே தெரியல. தயவு செஞ்சு நீங்களாச்சும் எனக்கு தெளிவா சொல்லுங்களேன். ஆகட்டும். உன் அவள் வயிற்றுக்குள் குழந்தை வளர்ந்து கொண்டு இருப்பது உண்மைதான். ஆனால் அது குழந்தை அல்ல. அப்படின்னா அது என்ன சாமி? அது ஒரு கொடூரமான சைத்தான். அது உன்னையும் அவளையும் கொல்வதற்காக ஏவல் விட்ட சைத்தான். என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நன்றாக கேள். உன் காதலியின் குடும்பத்தாரர்கள் இவள் நன்றாக இருக்கக்கூடாது என்று எண்ணி இவள் வயிற்றில் ஒரு சைத்தான் பொறுக்க வேண்டும் என்று ஏவல் செய்து விட்டிருக்கிறார்கள். அவ குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்க கூட விட மாட்டான். இப்பவும் அவங்க எல்லாத்தையும் உன் நாவே செத்தனால் ஒன்றும் செய்ய இயலாது. உன் காதலிக்கு ஏவல் செய்தது ஒரு நபர் மட்டுமே. அது யார் என்று உன்னிடம் நான் கூற மாட்டேன். நீ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உன்னையும் அவளையும் காப்பாற்ற முடியும். சாமி, இப்போ நான் என்ன பண்றது? இந்த குழந்தைய என்ன கலைச்சிருட்டுமா? உன் காதலி அதுக்கு ஒற்றுக்கொள்ள மாட்டாள். ஏவல் அவள் மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த குழந்தை ரூபத்தில் பிறக்கும் சைத்தான் பிறந்தே ஆக வேண்டும். அது யாராலையும் இப்ப அழிக்க முடியாது. ஐயோ, அப்போ நான் என்னதான் சாமி பண்றது? அவள் இந்த குழந்தையை பெற்றுக் கொள்ளுவாள். குழந்தை வளருவதில் தான் அவளுக்கு புரியும்
இது குழந்தை அல்ல என்று. எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. எப்படி அவளுக்கு சொல்லாமலே புரியும்? அனைத்தும் சொல்லிவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது மகனே. நான் உனக்கு சில பொருட்கள் தருகிறேன். இது யாருக்கும் தெரியாமல் மறைவாக வைத்துக்கொள். இது என் ஆயுதம், இதையும் வைத்துக்கொள். என்னோட ஆயுதம் ஒரு நாள் உனக்கு உதவும். என் ஆயுதம் உனக்கு உதவிய பின் அது ஓடும் நீரில் விட்டுவிடு. சாமி, ஆனா அவங்களை காப்பாத்திடலாம் தானே? ஏன் இது என் வாழ்வில் நடக்கிறது என்று சிலர் குழப்பத்தில் இருப்பார். ஆனா அனைத்து குழப்பத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. உன் காதலியின் குழப்பம், அவள் தாயின் கண்ணீர், உன்னோட தியாகம் அனைத்தும் அவள் நன்மைக்கு மட்டுமே. மிகப்பெரிய பிரச்சனை நீ எதிர்கொள்ள போகிறாய் மகனே. என் ஆசீர்வாதமும் என் சக்தியும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும். வென்று வா. ஐயோ, அடிக்கடி எங்கிட்ட சண்டை போடுறதுல ஒன்னால எனக்கு மண்டக்கு இருக்கே பிடிக்குது. சே தம்பி, கோச்சிக்கிட்டியா? ஆமாவா, கோச்சிக்கோ கோச்சிக்கோ. கோவப்பட்டாலும் நீ ஆளுக்குதான்டா. பவி, நம்ம எவ்வளவு வினாலும் சண்டை போடலாம், ஆனா நமக்குள்ள சந்தேகம் ஒண்ணு வரவே கூடாது. ஏன்னா நான் உன்னை நம்புறேன், சோ நீயும் என்ன நம்புவேன்னு நம்புறேன். ஏன் அழுற? என்ன மன்னிச்சிரு. உன் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, இருந்தாலும் எனக்கு வலிக்குது. என்னை நம்பலல. கீதா, கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட பேசாத. என்னைய தயவு செய்து தனியா விடு. கீதா.
நெஞ்சினுள்ளே நெஞ்சினுள்ளே நீதானடி என் விழிகளிலே விழிகளிலே நீதானடி நயனம் நயனம் உந்த நயனம் நயனம் என்னை கொள்ளு கொள்ளும் என் வாழ்வின் பயணம் நயனம் நயனம் உந்த நயனம் நயனம் என்னை கொள்ளு கொள்ளும் என் வாழ்வின் பயணம். மிஸ்டர் பவித்ரன், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். நெஞ்சினுள்ளே வந்தாய் நீயே காதல் காதல் இங்கு புண்ணாகுதே கண்ணீரிலே கரைந்தே நாடி இரு கண்கள் கண்கள் இங்கு தள்ளாடுதே. ஹலோ, யார் பேசுறது? உன் அம்மா பேசுறேன்டி. அம்மா, எங்க எல்லாத்தையும் நீ மறந்துட்ட போல. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. ஆனா எங்களால தான் உன்னை மறக்க முடியல. சீக்கிரம் வீட்டுக்கு வா கீதா. கண்டிப்பா. என்னடி அங்க குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது? கீதா, அம்மா, அது யார் குழந்தை கீதா? என் குழந்தைதாம்மா. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிருவான். அவன் உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டான்ல. புரிஞ்சுக்கோங்கம்மா, அப்பெல்லாம் பேசாதீங்கம்மா. ஐயோ அம்மா, எனக்கு உங்க எல்லாரும் விடையும் என் குழந்தை தான் முக்கியம். என் குழந்தைய பத்தி யாராவது ஏதாவது பேசுனீங்க, மரியாதை கட்டு. ஏவல் அவள் மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டிக்கொண்டிருக்கிறது. எங்க அப்பானால தான்டா நான் வீட்டுட்டு வர சூழ்நிலை. ஏதாச்சும் சாதிக்கணும்ன்ற வெறியில வீட்டுட்டு வந்துட்டேன். ஆனா என்னத்த ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல. பேசாம ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிசினஸ்லாம் வேணாம்டா, காசையும் தாண்டி ஏதாவது பெருசா சாதிக்கணும். அத பார்த்து எங்க அம்மா சந்தோஷப்படணும். அப்படின்ற எங்க அம்மா பெருமைப்படணும்ன்றதுக்காகவே ஏதாச்சும் சாதிக்கணும்டா. உனக்கு தான் தெரியுமே, நான் என் அம்மாக்காக எது வேணாலும் செய்வேன். எங்கடா கிளம்பிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வரா. சரி. பவி, குழந்தை பிறந்து 20 நாள் தான் ஆகுது. ஆனா ரொம்ப சீக்கிரமா வளர்ந்த மாதிரி இல்ல. எனக்கு பாப்பாவை பார்த்தா குழந்தை ஃபீலே வர மாட்டேங்குது. நானே தெரியல போ. குழந்தை வளருவதில் தான் அவளுக்கு புரியும் இது குழந்தை அல்ல என்று. நம்பிக்கை இருக்குடா, எல்லா பிரச்சனையும் கூட சீக்கிரம் சரியாயிருன்னு. இதோ இருங்கம்மா, நீங்கள் சொன்ன ஜாமான் வாங்கிட்டேன். அதை வீட்டுக்கு தான் வரேன்.
சரி. வைத்திரான மாரி இருக்கு. சரிடா புரியுது எனக்கும். வைத்தியண்ணா டேய் கொண்டு கழிச்சு அடிக்கிறேன். எப்படிண்ணா இருக்கீங்க? நான் யாரும் தெரியுதா இல்லையா? டேய் நீ திரு தானே ஸ்கூல் படிக்கிறப்ப வேற வந்து பாலியை மாறிட்டேன். ஆமாண்ணே. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. உன்னை மறக்க முடியுமாடா? ஸ்கூல் படிக்கிறப்ப நான் நாசமா போனதுக்கு காரணமே நீங்க தான்டா. சரி இங்க என்ன பண்ற? இல்லைண்ணே, அம்மா கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் இந்த பக்கம் வந்தேன். உங்களை பார்த்தேன்னு ஒரு விஷயம் சொல்லலாம் நினச்சேன். ஆனால் சொல்லலாமா வேணாம் தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். பரவாயில்ல சொல்லு. என்ன? இல்லைண்ணே, இப்போ சொன்னால் சரி வருமான்னு தெரில. நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். சரிண்ணே. பேசாமல் இப்பயே சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மிதினேஷ் தெரியுமா? மிதுனேஷா? சரி ஞாபகம் இல்லையே. என்ன, அன்னைக்கு நான் அவனை பார்த்தேன். இவன் ஒருத்தன் கால் எடுக்க மாட்டேன்றான். இங்கே தான் வர சொன்னான், ஆளையே காணும். கொஞ்ச நாளாக மிதுனேஷோட போக்கே சரியில்லை. அவன் அடிக்கடி யாருக்கோ சேவனை செய்கிறான்னு விஷயம் வந்துச்சு. அன்னைக்கு பார்க்கலான்னு போனேன். யாருக்குடா அடிக்கடி சேவன் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் அவனை கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன பதில், கீதாக்காவும் அவங்க சொந்தக்காரங்க தான்டா, அவங்களுக்காண்ட இந்த அளவுக்கு சேவனை செய்யற. கீதாக்கா அவங்க சொந்தம் இருந்தும் அவன் சேவனை செஞ்சான். அதுக்கு காரணம் நீங்கன்னு சொன்னான். ப்ளீஸ் என் காலில் ஏத்துக்கோ. இன்னொரு வாட்டி லவ் வந்தா அடிச்சு வாய ஒடிச்சு விடுவேன். டேய் மச்சான் அக்செப்ட் பண்ணிக்கோடா, இவன் உனக்கு ஏத்த ஜோடிதான். நீ கொண்டா நிப்பாட்டு. டேய் போயிட்டு ஒரு பொம்பளை லவ் பண்றா, வந்துட்டான் ஆம்பளை லவ் பண்ண. வா மச்சான் போலாம். குமார் குமார் நான் உங்க மேல உயிரே வச்சிருக்க குமார். நல்லா வாயில வந்துட போகுது. கட்டு பாக்குறான்டா. டேய் மச்சான் அவனை உண்மையதான் லவ் பண்றான் போல்டா, பாரு அழுகுறான். அதுக்கு அவன் லவ் பண்ண முடியும்? அவனும் நம்ம மாரி ஒரு பையன் தான்டா. வா கிளம்பு. சரி இரு நான் போய் பேசிட்டு வரேன். நீ என்ன பேச போற? இருடா பேசிட்டு வரேன். ஆண் பெண் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு புனிதமான பொறுப்பு தான் திருநங்கை பொறுப்பு. அப்படி ஒரு பொறுப்பு உனக்குள்ள இப்போ பிறந்திருக்கு. அந்த பொறுப்பை கொச்சப்படுத்தாம எல்லாரும் கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு பெருமையாக நடந்து காட்டுங்க. கடவுள் இந்த உலகத்துக்கு தந்த ஒரு அழகான வரம் திருநங்கை. எல்லாருக்கும் இந்த வரம் ஈஸியாக கிடைச்சிடாது. வர அவன் உண்மையாக காதலிச்ச குமார் உங்களால தான் செத்தான்ற கோபத்தினால அவன் கீதாக்காவை பழி வாங்குறான். ஏன்னா உங்களுக்கு வலிக்கின்றதுக்காக. உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேண்ணே. இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா. நீ பார்த்து போ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே பார்த்து. ரோகி விட்ட மாட்டேன்டா உன்னைய. என் பிள்ளையோட வாழ்க்கையே வீணாக்கிட்டேடா பாவி. நீங்க நினைக்கிற எதுவுமே உண்மை இல்லை ஆண்டி. என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாத்திரியா?
சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன். உங்கள் பிள்ளை சாதிக்கணுன்ற வெறியில் இருக்கு ஆண்டி. அதுக்கான வாய்ப்பை அதுவே ஏற்படுத்திக்கும். இங்கே இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அதை வீட்டை விட்டு வெளியே கூட ஆக விட மாட்டார். நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினச்சா வீட்டை விட்டு வெளியே வந்து தாண்டி ஆகணும். வீட்டுக்குள்ளே இருந்தால் முடியாது. அது தூரமாக போய் தனியாக இருந்துக்கிறேன்னு தான் சொல்லிச்சு. ஆனால் எனக்கு தான் அதை தனியாக விட மனசு இல்லை. அதுக்கும் அதோட கனவுக்கும் துணையாக இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் நான் இப்போ அது கூட இருக்கேன். வேற ஒரு தப்பான எண்ணமும் இல்லை ஆண்டி. நான் வரேன். என்னடா கிறுக்கிட்டு இருக்க? இல்லை, சும்மாதான். இதெல்லாம் சுத்தம் பண்ணலாம் உனக்கு இருக்கு. என் அப்பா பார்த்தோம் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு. சரி, பாப்பா தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. தூங்குங்க. பாப்பாக்கு தூக்கம் வரலையா? தூங்குங்க. நான் அன்றே கூறினேன் ஒரு நாள் என் ஆயுதம் உனக்கு உதவும் என்று. கீதா, 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 இங்க என்ன பண்ற நீ? எங்க குழந்தை? ஏன் கத்தன? பயந்தே போயிட்டேன். வாயை திறந்து சொல்லு கீதா, எங்க குழந்தை? அந்த ஒரு நாள் குழந்தை உருவம் சைத்தானாக மாறும். குழந்தை சைத்தானாக மாறிய பிறகு அந்த சைத்தானின் உருவத்தை பார்த்த பிறகு உன் உடலில் இருக்கும் ஏவல் வெளியாகிவிடும். கீதா, கீதா, குழந்தை சைத்தானாக மாறிய பிறகு சில மணி நேரம் கழித்து தான் அந்த சைத்தானுக்கு சக்தி கிடைக்கும். அதற்குள் நீ அதை அழித்து விடு. பவி, இங்க என்ன நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பொறுமையா கீதா, நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். அது குழந்தையே இல்லடி, உன் வயிற்றுக்குள்ள சைத்தா வளரணும்னு சொல்லி யாரும் ஏவல் செஞ்சு விட்டுருக்காங்க. என்னடா சொல்ற? அங்க பாரு, அது வருது. அங்க பார்த்தாலே பயமா இருக்கு. பயப்படாத கீதா, இங்க வா. நான் சொல்றத மட்டும் கேளு. அங்க கீழே பாரு, நான் மாக்குல கிறுக்கி வச்சிருக்கிறேன். கரெக்டா
அந்த இடத்துல போய் நில்லு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். அங்க போனா அது நீ கொன்னுறோம்டா. இப்போதைக்கு அவ்வளவு சக்தி இருக்காது, லேட்டா ஆக ஆகதான் அந்த சக்தியே வரும். அதுக்குள்ள நம்ம அதை அழிச்சிடணும், இல்ல அது நம்மளுக்கு கொண்டு. பவி, எனக்கு தனியா போவே பயமா இருக்கு. நான் இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். நீங்கள் ஆபத்தை எதிர்கொள்ள நேரம் வந்துவிட்டது. நான் உன் வீட்டுக்குள் வைக்க சொன்ன என்னுடைய பொருள் உங்கள் கண்ணுக்கு அந்த சைத்தானை காட்டு. இந்த சைத்தான் எப்படி சாமி அழிக்கிறது? நான் கொடுத்த பொருளுக்கு எதிரில் அந்த சைத்தானை நிறுத்திவிடு. உன் ரத்தத்தில் என் சக்தி இருக்கிறது. பவி, என்னடா பண்ற? என்ன படிச்சிருக்கீதா? பிறகு நான் கொடுத்த ஆயுதத்தை உங்கள் இருவர் ரத்தத்தை நிரப்பி அந்த சைத்தான் வயிற்றிலே குத்தி கொன்றுவிடு. குத்திய பிறகு சைத்தானின் உருவம் மீண்டும் குழந்தையாக மாறிவிடும். குழந்தையை பார்த்ததும் கீதா திரும்பவும் மனசு மாறிட மாட்டாங்களா? அவளே இந்த குழந்தையை அழித்து விடு என்றுதான் கூறுவார். பவி, இந்த சைத்தானை எப்படியாவது அழிச்சிடணும், இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து. அதை நான் பார்த்துக்கிறேன். ஒருவேளை நான் கூறியது நீங்க தவறாக செய்து விட்டால் அந்த சைத்தான் மிகவும் ஆக்ரோஷமாக தோன்றும். பிறகு அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது.
தூக்கு மச்சான் முக்கி தூக்கு மச்சான் நான் தூக்கு மச்சான் முடியும் மச்சான் நான் முடியும்டா தூக்கு மச்சான் கொஞ்சம் மச்சான் கொஞ்சம் இங்க பிள்ளைக்கு தான் சொருவி கிடக்குடா கை இது ஓகே 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 ஒன் இது ஓகேயா இது கை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு விடுறா சிரிக்கிற மாதிரி இருக்கா மூஞ்சி சிரிக்கிற மாதிரி இருக்கு கத்து நல்லா சில மணி நேரம் கழித்து தான் அதுக்கு அந்த சைட் கீதா இந்த ஷூட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபில்டர் வச்சிருக்கிற ஃபில்டர் இல்லாம பின்னாடி ஒரு ஜீவன் ஓகே பாவம் எல்லாமே கஷ்டப்படுறானுங்க. பாக்க எப்படி இருக்க? கேவலமா தான் இருக்கா. எத்தனை மணிக்கு நான் வந்து 5 மணிக்கு விடிகால 4:40 மணி இப்ப மத்தியானம் 3:40 12 மணி வெயில் ஆரம்பிச்சிச்சு. என்னமோ வெயில் முடியல. பாவம் இவனும் தூங்கல. நானும் தூங்கல. அப்ப நான் எப்படி இருப்பேன்னு நீங்க நினைச்சு பாருங்க.